ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற ஒரு சூப்பரான ஸ்பெஷலான கேக் தாங்க. அம்மா பர்த்டே கேக். இது வந்து மாம் பர்த்டே கேக் ஸ்பெஷல். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கஸ்டம் ஆர்டர். இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி பட்டர் க்ரீம் ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே லைக் 15 இயர்ஸ் பேக்வே நான் பட்டர் க்ரீம் ரோஸ் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வந்து நான் கேக் பேக்கிங் அந்த கஸ்டம் கேக்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சதே. ஸோ எப்போவுமே பட்டர் க்ரீம் ரோசஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அண்ட் ரோசஸை ஸ்பெஷல் ஃபேவரட். நான் ரோசஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் வந்து பண்ணுவேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோலையுமே சாக்லேட் ரோஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில். அண்டு நான் வந்து பேப்பர் ஃப்ளவர் ரோசஸ் லைக் எடிபிள் பேப்பர் ஃப்ளவர் ரோசஸ் பண்ணுவேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் பேக்கிங் அண்ட் டெக்கரேட்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பேஸ் வந்து எக்லெஸ் வெனிலா கேக் தாங்க. ஆல்ரெடி எக்லெஸ் கேக் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோவில், போய் பாருங்கள் என்னோடய சேனலில். அண்டு க்ரீம்க்கு வந்து பட்டர் க்ரீம் ஆட் பண்ணுறேன். அண்ட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணணுங்கிற ரெசிபியும் என்னோடய சேனலில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் அது ரெண்டையும் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு வந்து எக்லெஸ் வெனிலா கேக் பேஸு அண்ட் பட்டர் ஸ்காட்ச் க்ரீம் வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பட்டர் ஸ்காட்ச் க்ரீம் எப்படி ஆட் பண்ணணும்னு ஒன்லி ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்க்கு வந்து நான் சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ளஃபியாக ரைஸ் ஆகிருந்துச்சு. ஸோ சூப்பர் லைட் அண்ட் மாய்ஸ்ட் டெக்ஸ்சராகவும் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் எப்பயுமே நான் சொல்கிறது, கேக்கை ஸ்டாக் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் ஃப்ராஸ்டிங் வந்து நான் பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் க்ரீமில் கொஞ்சம் பிங்க் ஷேட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து லைட் பீச் கலரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. லைட் பீச் கலர் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ சொல்கிறேன், மறுபடியும் இப்போவும் சொல்கிறேன். லைக் ஒரு ட்ராப் ஆஃப் எல்லோ அண்டு 3 ட்ராப் ஆஃப் பிங்க் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுட் கலர் உங்களுக்கு வந்து பீச் கலர் வந்து கிடச்சிடும். நீங்கள் எவ்வளோ எல்லோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டார்க்கர் ஷேட் வரும். அண்ட் எவ்வளோ பிங்க் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லைக் மோர் டு பிங்க் சைட் வந்து உங்கள் கலர் வந்துடும். ஸோ நான் நிறைய டிசைன்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களுக்கு லைட் அண்ட் மைல்டு கலராக வேணும் அவங்க அம்மாவுக்கு. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிங்க் கலர் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ ஜென்டில் லவ்விங் ஃபீல் இல்லைங்களா? அதனால தான் பர்ஃபெக்ட் ஃபார் அம்மா தீம். அவங்க அவங்க இது தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரோசஸும் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் பீச் ஷேட்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் மல்டி கலர் ரோசஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் டாப்பில் நான் ரோஸ் ஃப்ளவர்ஸ் பைப்பிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிங்க்கு, பீச் அண்ட் கோரல் ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஹேண்ட்மேட் பட்டர் க்ரீம் ரோசஸ் தான். ஒன்றும் வந்து கேர்ஃபுல்லாக பைப் பண்ணியிருக்கேன் கையிலையே. ஸோ அதுக்கு என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றுன்னா. அதில் நான் கொஞ்சம் பேர்ல்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ராயல் டச் கொடுக்கும் அதனால தான். இல்லைனா பேர்ல்ஸ் ஆட்டெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஸோ ஒயிட் கலரில் கொஞ்சம் அங்கங்கே ஹைலைட்ஸ் இருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சைட்ஸில் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ஸில் ஃப்ராஸ்டிங் போட்டு ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை கலரில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி 3 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் அண்ட் பீச் பக்கத்தில் ஆட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒயிட் வந்து மிடில் ஆட் பண்ணி பீச் கலரில் வந்து பாட்டமும் கொடுத்துருக்கேன். அண்ட் டாப் லேயர் வந்து பிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டாப் மேலே லேயர் வந்து பிங்க் கொடுத்ததுனால அந்த டாப் மோஸ்ட் லேயரும் மேலே கவரிங் எல்லாமே பிங்க்கில் வந்து ஃபினிஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. அண்ட் மெட்டாலிக் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து வச்சுருக்கேன். அண்ட் வித் அ ஸ்மால் க்ரௌன் டிசைன் பிகாஸ் அம்மா வந்து ஸ்பெஷல் இல்லைங்களா? இன் எவ்ரி ஹவுஸ் அம்மா இஸ் த ரியல் குயின். அதனால தான். இது ஒரு 6 inch கேக்குங்க. அரவுண்ட் லைக் கேஜி டு 1.5 kgs இருக்கும். பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்மால் ஃபேமிலி செலிப்ரேஷனுங்க. பட் பேக்டு வித் எலகன்ஸ் அண்ட் லவ். இந்த கேக்கை முடிக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து எல்லா கேக்குமே வந்து ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணது இல்லைங்களா? இந்த ஒரு கேக் வந்து ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் மாம் இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த செலிப்ரேஷனில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் பேக்கிங் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த கிளைண்ட்டுமே என்னோட ரொம்ப ஃபேவரட் கிளைண்ட்டு. அவங்க ரெகுலராக எங்கிட்ட தான் எல்லா கேக்ஸும் வாங்குவாங்க. எக்லெஸ் கேக்கு எல்லாமே நான் பண்ணுறேங்க. ஸோ அதில் வந்து அவங்க எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கேக்ஸ் வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதுவும் தீம்டு கேக்ஸே ஸ்பெஷலாக. நான் இந்த சாக்லேட் ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எடிபிள் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து
நீங்கள் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கணும் லைட்டாக. நான் இதுக்கு வந்து 100 கிராம்ஸ் சாக்லேட் எடுத்து மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிட்டேன். இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சாக்லேட் வந்து உங்களுக்கு லைட்டாக ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து எனி குக்கிங் ஆயில் ஆர் எடிபிள் ஆயில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இனி வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெஜிடபிள் ஷார்ட்னிங் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லா வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னா மில்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டு பேக்கிங் சாக்லேட்ஸ் இல்லைன்னா கேண்டி மெல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டு கோவெச்சர் சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி பெஸ்ட்டு. அண்டு வித் ஹை கோகோ பட்டர் கண்டென்ட் எதில் இருக்கோ அந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறையா மில்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டேபிளாக நிற்காது. ஸோ மெல்ட் ஆகிடும் இல்லைனா உடஞ்சிடும். உங்களுக்கு சாக்லேட்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வராது. சாக்லேட்டை நல்லா ரன்னி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த மோல்டில் வேணுமோ அந்த மோல்டில் ஆட் பண்ணிக்கணும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மோல்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிடணும். டேப் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா லைக் ஒரு 5-10 மினிட்ஸில் நல்லா செட் ஆகிக்குங்க. அப்படி செட் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கேக்ஸில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக டீமோல்ட் பண்ணவும் வந்துடும். ஒன்றும் ஹார்டு இல்லை. அது வந்து பார்த்து ஆனால் நீங்கள் கிராக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் அதில் டெக்னிக்கே. அண்டு ஃப்ளவர்ஸு பட்டர் க்ரீம் ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு பைப்பிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 103 அண்ட் டிப் 104 யூஸ் பண்ணலாம். நான் வந்து டிப் 104 யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து யூஎஸில் கிடைக்கிற மெட்டல் டிப்ஸோட சைஸஸ் தான் சொல்கிறேங்க. நான் வந்து இந்தியாவில் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ 103 வந்து ரொம்ப ஸ்மால் பெட்டல்ஸ் வரும். குட் ஃபார் மினி ரோசஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா வருங்க. அண்ட் 104 வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு பெட்டல்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குட்டி ரோசஸ் பண்ணால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 104 பெட்டல்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரி நேரோ எண்டு, அதாவது குறுகலான எண்டு வந்து மேலே இருக்கணும். அண்டு ப்ராட் எண்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோசஸ் வரும். அண்ட் அகெயின் இந்த ரோஸ் வீடியோ உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ஒன்று தனியாக ஆட் பண்ணுறேன். பட்டர் க்ரீம் ரோசஸ்க்கு அடியில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கிட்டேன். ஸோ ஈஸி டிரான்ஸ்போர்ட்காகும். அண்ட் நான் அதை வந்து பட்டர் க்ரீம் ரோசஸை ஃப்ரீசரில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதனால தான் நல்லா ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிப் நம்பர் 352 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மோஸ்ட் பாப்புலர் லீஃப் டிப்பு. இதுக்கு அதில் வந்து வீ கட்டிங் ஓப்பனிங் மாதிரி இருக்குங்க. அது வந்து ரியலிஸ்டிக் பாண்டட் லீஃப் ஹெட்ஜஸ் வரும். அதுக்கு தான் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்மால் டு மீடியம் பட்டர் க்ரீம் லீவ்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் பட்டர் க்ரீம் டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனலுங்க. ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.